இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு 3வது பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை எடுத்துக்கொண்டோம்னா கிரேட் 5 = 5, முதல் கட்டமே 5 அப்படியோ அந்த பிள்ளை வளர்ந்து போயிட்டு O லெவல் காலப்பகுதி வருது. அந்த டைமில் O லெவல் அந்த பிள்ளை ரிசல்ட்ஸ் முயற்சி செஞ்சு படிச்சு, ஆனால் ரிசல்ட்ஸ் AB7C. அப்படி எவ்வளோ குடும்பத்தால் எதிர்ப்பு வருது, நீ படிக்கலை, மறைமுகம் வருது. நேரே சொல்ல மாட்டாங்களே, ஒரு நாளும் மறைமுகம் வருது. அந்த கதையெல்லாம் கேள்வி பார்த்தா அந்த புள்ள மனசு ஒட்டஞ்சு போயிருக்கு, தளர்ந்து போயிருக்கு. அந்த சுச்சுவேஷனில் பெற்றோர் சொல்கிறாங்க, மத்தி சக்கு பண்ணி விட்ற அப்படின்னு சொல்லி விட்றாங்க. அப்போ அந்த புள்ள சொல்லிச்சு, ஏலா நான் படிக்கிறேன், எனக்கு சான்ஸ் தாங்க, நான் படிக்கிறேன், நான் ஏலும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த புள்ளோட விடாமுயற்சி படிச்சுட்டு இருந்துச்சு. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு எதிர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, உன்னோட தாத்தாவை பாரு, உன்னோட தாத்தா யூனிவர்சிட்டி நீ போவியா? அந்த புள்ள அப்படி மனசு உடஞ்சி போயிருந்துச்சு. என்னால் ஏலா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த புள்ள சொல்லிச்சு, என்னால் ஏலும் அப்படின்னு சொல்லி ஏலும் மனமும் படிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பிள்ளை எங்கே இருக்கு தெரியுமா? யாரும் எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. எங்கே இருக்கு? ஜஃப்னா லோ ஃபேக்கல்டி. எதிர்பார்த்திப்பாங்களே யாராச்சும்? எப்படி பதிலடி? எல்லாருக்கும் ஒரு தரமான மாதிரி ஒரு பதிலடி கொடுத்து லோ ஃபேக்கல்ட்டி போச்சுமா இல்லையா? 1.9 ஜட் ஸ்கோர் எடுத்து ஜஃப்னா லோ ஃபேக்கல்ட்டிக்கு போச்சு. இதில் என்ன விளங்குது? உன்னால் முடியாதுன்னு யாரை சொன்னாலும் அது தெரிஞ்சுட்டு உன்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளை செஞ்சு காட்டுற மாதிரி நம்மளால் ஏன் செய்ய முடியாது? நானும் தான், நீங்கள் தான் ஒரு நாள் நிச்சயமாக செய்து காட்டணும் இந்த சமுதாயம்.